அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது தை 11 ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை. வளர்பிறை சப்தமி திதி. ரேவதி நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:30 மணி அளவு வரை. பிறகு அஸ்வினி நட்சத்திரம். சித்தம் நாம யோகம், கரசை நாம கரணம். இன்றைக்கு ரதசப்தமி பண்டிகை. ரதசப்தமி மிக விசேஷமான ஒரு பண்டிகையில் வரக்கூடிய காலம் இது. இதில் தைப்பொங்கல் மகர சங்கராந்திக்கு எப்படி சூரிய பகவானுக்கு அவர் எப்படி அந்த 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வருகிறாரோ அதுபோல் ஒரு ரதத்தை கோலமாக இட்டு அதில் அடுப்பு வைத்து பொங்கல் பொங்கி அப்படியே சூரிய பகவானுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அதே மாதிரி மறுபடியும் இந்த ரதசப்தமியில் நம்ம பூஜைகள் செய்யணும். இது ஒன்று. இரண்டாவது, இந்த ரதசப்தமி நாளில் காலையில் ஸ்நானம்னு சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமான ஒன்று. வெள்ளெருக்கு இலை 7 இலைகளை எடுத்துக்கொண்டு அதில் அற்றதை மஞ்சள் கலந்து அற்றதை வைத்து அதை சிரசில் வைத்து ஸ்நானம் பண்ணணும். அப்படி செய்யும்போது தீராத நோய் அனைத்தும் தீர்ந்துவிடும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். நோயிலேயே இதுதான் பெரிய நோய், இதை விட ஒரு நோய் வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் சொல்லுவாங்க. அது கூட இந்த நாளில் இந்த ரதசப்தமி வழிபாடு, இந்த ஸ்நானம் வெள்ளெருக்கு இலையை வைத்து ஸ்நானம் பண்ணுறது, சூரிய பகவானை விரதமிருந்து அந்த பொங்கல் படைத்து வழிபடுவதுன்னு செய்கிறதுனால அந்த நோய் தீரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ரதசப்தமி நாளில் நல்ல ஆரோக்கியம் பெறுவதற்கும் அந்த சூரியனுடைய அனுக்கிரகம் கிடைத்து எல்லாவற்றையும் வாழ்க்கையில் அடைவதற்கும் எல்லாவற்றிலும் முதலிடம் பிடிப்பதற்கும் முதல் முயற்சியில் கிடைப்பதற்கும் பெயர் புகழ் பிரபல்ய யோகம்லாம் கிடைக்கிறதுக்கும் வழிபாடு செய்யணும். திருப்பதியில் மிக விசேஷமாக இந்த நாளில் நாள் முழுக்கவே வைபவங்கள் நடந்து கொண்டிருக்கும். அதை நம்முடைய மாலை முரசு இறை யூடியூப் சேனலில் நீங்கள் நேரடியாக கண்டு கழிக்கலாம். யாரெல்லாம் நான் கலைத்துறையில் இருக்கிறேன், ரொம்ப காலமாக இருக்கிறேன், ஆனாலும் கூட நான் பிரபல்யம் அடையலை, முதலிடம் பிடிக்கலை, நிறைய பொருள் ஈட்டலை அப்படின்னு சொல்கிறீங்களோ நீங்களும், யாரெல்லாம் நான் விளையாட்டுத்துறையில் இருக்கிறேன், அதற்காகத்தான் என்னோடய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறேன், அவ்வளவு அரும்பாடு பண்ணுறேன், உழைக்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறேன், பயிற்சி பண்ணுறேன், ஆனாலும் வாய்ப்பு கிடைக்கல, கிடைத்தாலும் கூட குறைவான நேரம்தான் கிடைக்கிறது, நம்பர் 1 வர முடியல, அதற்கான தகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும், அரசியலில் இருந்து யாரெல்லாம் எனக்கு ஒரு பொறுப்பு கிடைத்து, எனக்கு ஒரு இடம், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து நான் மக்கள் சேவை ஆற்றணும் அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு ஒவ்வொரு தேர்தல் காலத்திலையும் எதிர்பார்த்திருக்கிறீர்களோ நீங்களும், அரசு உத்தியோகம் கிடைக்கணும், அந்த உத்தியோகத்தில் ப்ரமோஷன் வரணும், முதலிடம் பிடிக்கணும், மிகப்பெரிய அதிகாரியாக வரணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நாளில் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணணும். பண்ணால் கட்டாயம் உங்களுடைய அந்த எண்ணமானது ஈடேறும். இன்றைய நவகிரக நிலையில் மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன், சனி. மீனராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாள் தொடங்கும்போது மீனத்தில் இருக்கார். இன்று பிற்பகல் 1:30 மணி அளவில் மேஷ ராசிக்கு பிரவேசம் ஆவார். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. மன நிறைவோடு உற்சாகமாக இருக்க போகிறீங்க. செலவு பண்ணாலும் சந்தோஷமாக பண்ணுவீங்க. வேலை இருந்தாலும் பெருசாக கஷ்டப்படாமல் புலம்பாமல் அந்த வேலையை பண்ணுவீங்க. இயற்கையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய குணம்தான் அது. சில பேர் விடுமுறை காலங்களில் உற்சாகமாக இருப்பாங்க, வேலை நாளில் கொஞ்சம் டல்லாகிடுவாங்க, இவ்வளோ வேலை செய்யணும்னு சொல்லி மலைத்து போயிடுவாங்க. இது மேஷராசிக்காரங்க கிட்ட இது பெரும்பாலும் இருக்காது. அவங்க வேலையை கூட விளையாட்டாக செய்வீங்க, அது ஒரு சவாலாக எடுத்துப்பீங்க. வேலை இல்லைன்னா தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படியாக இன்றைக்கு உழைப்பு இருக்கும், ஆனால் அதை விரும்பி ஈடுபட்டு செய்வீங்க, நல்ல பலன் கிடைக்கும். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகல் 1:30 மணியிலிருந்து உங்களுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்றைக்கு ரத சப்தமியாக இருக்கிறது. சூரிய பகவானுக்கு மிக உகந்த விசேஷமான நாள். இந்த அஸ்வினின்னு சொல்லும்போது கேதுவுடைய நட்சத்திரம். இந்த கேது சூரியனோடு சேர்ந்து இருக்கார் அப்படின்னு சொன்னாலும், அந்த கேதுடைய நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் அப்படின்னு சொன்னாலும், சிம்ம ராசியில் கேது இருக்கார் அப்படின்னு சொன்னாலும், இப்படிப்பட்டவர்கள்லாம் இன்றைய நாளில் வழிபாடு செய்தால் மிகச்சிறந்த விமோச்சனம் பலனானது கிடைக்கும். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. தொடங்கிய செயல்கள் நல்லபடியாக நடந்தேறும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள்
பெரியவர்களிடத்திலேருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய, அவங்கள ரோல் மாடலாக வச்சுக்கணும், அவங்க கடைபிடித்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் பெரிய ஆள் ஆக முடியும். இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். ரிஷபராசி அன்பர்களே, லாபமான நாள் இந்த நாள். சுகவாசியாக இருப்பீங்க, சொகுசாக இருப்பீங்க, வசதிகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும், நல்ல வீடு அமையும், நல்ல வேலை அமையும். திருமண விஷயங்களுக்கு மிகச்சிறந்த உகந்த நாளாக இந்த நாளை சொல்லலாம். திருமண முயற்சிகள் தாராளமாக செய்யலாம். மனமான தம்பதிகள் அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கடந்து வர்றது, சமரசம் செய்து கொள்வது, இதெல்லாம் சாத்தியம். கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியவங்களுடைய சொல்லை கேட்டு கடைபிடித்து நடந்தால் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரங்க சவால்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருப்பீங்க, சாதனைகள் செய்யக்கூடிய உத்வேகத்தோடு காணப்படுவீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நம்முடைய வீட்டை எப்படி இன்னும் புதுப்பிக்கணும், நம்முடைய வாகனங்களை இன்னும் எப்படி அழகுபடுத்தலாம், நம்ம வேலையை இன்னும் எப்படி நேர்த்தியாக செய்யலாம், இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது. மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய வேலையில் ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு, வேலையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது. இதற்காக நீங்கள் முயற்சிகளை செய்யலாம். ஜீவனாதிபதி ராசியில், தனாதிபதி ஜீவனஸ்தானத்தில், பாக்யாதிபதி ஜீவனத்தில் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சேர்க்கையினால் இதை சொல்கிறோம். அஷ்டமஸ்தானம் வலுத்து 4 கிரகங்கள் இருக்கிறதுனால அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய உயர்வுகளுக்காக பொறுப்புகள் அதிகமாகும், வேலை நேரம் அதிகமாகும், அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும். சில பேருக்கு இடமாற்றம் உண்டாகும். அப்போ யாருக்கெல்லாம் இடமாற்றம் வேணுமோ, டிரான்ஸ்ஃபர் வேணுமோ, அந்த முயற்சிகளை கூட இந்த நாளில் தாராளமாக செய்யலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உத்தரவுகளுக்கு கட்டுப்படணும், கீழ்ப்படியணும், எந்த ஒரு கடைபிடிக்கக்கூடிய சடங்குகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியும், உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தி கொள்ள முடியும். இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு செய்வதற்கு உகந்த நாள்னு இந்த நாளை சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நல்ல பழக்கம் ஒன்றை கட்டாயம் கற்றுக்கொள்ள முடியும். யாரெல்லாம் புனர்பூசத்தில் இருக்கீங்களோ நீங்கள் இன்றைய நாள் நன்றாக கவனித்து பார்க்கலாம். ஏதோ ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு வரும், இதை நம்ம செய்யணும், இதை கற்றுக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி பேசணும், இப்படி செலவு பண்ணணும், எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கணும், எழுதி வைக்கணும், அப்போது நம்ம நேரம் தவறாமையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வரும். இன்றைக்கு கட்டாயம் நல்ல பழக்கம் உங்களுக்கு வரும். கடகராசி என்பர்களே, இந்த நாள் மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறையும், கவலை நீங்கும், பயம் போகும், துணிவு பிறக்கும். நமக்கு அப்பா இருக்கார், அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி. அதுபோல் மனமானவர்கள் வாழ்க்கை துணை மீது நம்பிக்கை கொள்வது. கொஞ்சம் பெரியவர்களாக இருக்கக்கூடியவங்க குழந்தைகளை நம்புறது, நம்ம பையன் இருக்கான், நம்ம பொண்ணு இருக்கா, நம்மளை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது அந்த நிர்வாகம், அந்த மருத்துவர், அவர் மீது நம்பிக்கை வரும். இன்றைய நாளில் யாருக்கெல்லாம் அவநம்பிக்கை இருக்கிறதோ, பயம் இருக்கிறதோ, அது விலகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் அறியாமை எனும் இருள் விலகி நல்ல தெளிவு பிறக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு இருக்கிறது, உற்சாகமாக இருப்பீங்க. இன்றைய நாள் பணிகளை மிக சிறப்பாக நேர்த்தியாக செய்ய முடியும். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது. சிம்மராசி என்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய சந்திராஷ்டிரமம் பிற்பகல் 1:30 மணி அளவில் பூர்த்தி ஆகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் இடத்திற்கு வரார். அதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் பிற்பகல் நேரத்திலிருந்து கிடைக்கும். அது வரைக்கும் கட்டுப்பாடு, நிதானம், பொறுமை போன்ற விஷயங்கள் தேவை. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கான படிப்பு எது, உங்களுக்கான வேலை எது, தொழில் எது, உங்களுக்கு எந்த திசை உகந்தது, எந்த ஊருக்கு நீங்கள் போகலாம், உங்களுக்கான வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், இதெல்லாம் தீர்மானிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நீங்கள் இருக்க போகிறீங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு பெரியவர்களுடைய துணை, அறிவுரை, வழிகாட்டுதல் தேவைப்படும்.
கன்னிராசி என்பர்களே, இன்று பிற்பகல் 1:30 மணி அளவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க போகிறது. அதனால் இன்று காலையிலிருந்து அந்த பிற்பகல் நேரத்துக்குள்ளே முக்கியமான வேலையெல்லாம் செஞ்சு முடிங்க. சந்திராஷ்டமம் ஆரம்பித்த பிறகு கடன் அடைக்கிறது, நோய்க்கான தீர்வு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது, கடன் அடைக்கிறதுக்கு உண்டான உபாயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, வெளியூரில் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா படிக்கிறதுக்கு, வேலை பார்க்குறதுன்னு தேடுறது, இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிய கட்டுப்பட வேண்டிய நாளாக இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல மட்டும், படிக்கிற இடத்துல மட்டும் இல்லை, வீட்லேயும் கூட. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தியான மன நிறைவு தரக்கூடிய நாளாக இருக்கும். 8ல் சந்திரன் வந்த போதும் கூட ஏதாவது தேடுதலில் நீங்கள் ஈடுபாடு கொள்வீங்க. சித்திரையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். உங்களுடைய என்ன பண்ணுறீங்கன்றது உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். உங்களுடைய கண்ட்ரோலில் இருந்து மீறி நீங்கள் எதையும் செய்துவிடக்கூடாது. துளாராசி என்பர்களே, இந்த நாள் திருமண விஷயங்களுக்கு உகந்த நாளாக இருக்கிறது. சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் ராசியாதிபதி, அவரே கலத்திரக்காரகன், அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கும்போது நீங்கள் சுகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை துணையை யாருன்றது தெரியறதுக்கு உண்டான அம்சம். 7ஆம் இடத்துல சந்திரனும் சேரப்போகிறார். ரெண்டாவது, அந்த சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்கார், ராசியாதிபதியாக இருக்கார்ன்றதுனால வீடு வாங்கணும் அப்படின்ற முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வீடு தெரிய வரும். ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. சுபகாரியங்கள், திருமணம்லாம் வருதுன்னா ஆபரணம் செய்யறதுக்காக கொடுக்கறதுக்கு உகந்த நாள்னு இந்த நாளை சொல்லலாம். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நிதானமாக கவனமாக இருக்கும்போது வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க இன்றைய நாள் நல்ல லாபத்தையும் உயர்வையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான முயற்சிகளை செய்யலாம். விசாகத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு செலவு செய்ய போகிறீங்க. அந்த செலவு உங்களுக்கானதா குடும்ப நபர்களுக்கானதா இருக்கும். அதை தாண்டி இன்றைக்கு தர்ம காரியத்தில் ஈடுபாடு உண்டாகும். விருச்சிக ராசி என்பர்களே, இன்றைய நாள் உடன் பிறந்தவர்கள், குடும்ப நபர்கள், உறவினர்கள், நண்பர்கள், இவர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இவங்ககிட்ட ஏதாவது கேட்கலாமான்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஹெல்ப் கேட்கலாம், எங்கேயாவது ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்லி கேட்கலாம். அதுபோல் உங்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. இந்த நாள் பிறருடைய உதவிகளை பெற்று அதை பயன்படுத்தி கொண்டு நல்ல காரியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு இருக்குது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செலவுகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் என்ன செலவுன்றதை திட்டமிட்டு தீர்மானித்து நீங்கள் செய்யலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனம் மகிழும்படியாக, திருப்தி அடையும்படியாக, இன்றைக்கி டே நல்லபடியாக போச்சு, உருப்படியாக ஒரு வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் எதையாவது யாரிடத்திலாவது கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது படிக்கிறது மட்டும் கிடையாது, தெரியாத வேலையை தெரிஞ்சுக்கிறது, அதுபோல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி, ஒரு இடத்துக்கு எப்படி போகணுன்னு தெரிஞ்சுக்கிறது, கோவில் குலங்கள் பற்றி ஆன்மீக ஈடுபாடு, ஸ்தல புராணம், நம்முடைய புராணங்கள், இதிகாசங்கள், இப்படி எதையாவது ஒன்று தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. தனுராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களால் மற்றவங்களுக்கு நல்ல வழி காட்ட முடியும். இன்றைக்கி ஒரு நண்பரோ அல்லது உடன் பணிபுரியக்கூடிய ஒருத்தரோ ஏதோ விஷயத்தை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறார், ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக உங்ககிட்ட சொல்கிறார், ஆறுதலுக்காக அப்படின்னு சொன்னால் கூட அவருக்கு ஒரு தீர்வை நீங்கள் டக்குன்னு சொல்லிடுவீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயமாக கூட அது இருக்கும். இயற்கையிலேயே உங்களுக்கு அந்த பலமானது உங்களுடைய பிறவியிலேயே ஜாதகத்திலே இருக்கும். அதனால் இன்றைய நாள் பிறருக்கு வழிகாட்டக்கூடியவராக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அதே விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணலான்னா, கேட்காதவங்களுக்கு போய் சொல்லக்கூடாது. குடும்ப நபர்களாக குழந்தைகளாக இருந்தாலும் கூட சமயம் பார்த்து சரியான தருணத்தில் நீங்கள் ஒன்றை சொன்னால் கேட்டுக்கொள்வார்கள். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் மனநிறைவு, திருப்தி, முன்னேற்றம், நல்ல பெயர், இதெல்லாம் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பிய வேண்டிய பொருட்களை வாங்கக்கூடிய நாள். உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மற்றவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். குறிப்பாக பெரியவங்க, அவங்கக்கிட்ட கேட்டு ஒரு வேலையை செய்யணும். பேசுகிறது, செலவு பண்ணுறது, முக்கிய முடிவுகளை எடுக்கிறது, இதில் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர ராசி அன்பர்களே, இந்த நாளில் நீங்கள் இடமாற்றம் செய்கிறத பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தால் நல்ல இடமா உங்களுக்கு தெரிய வரும்.
அப்படி இடமாற்றம் செய்யலாமா வேண்டாமா, அப்படி செய்கிறதா இருந்தால் எந்த திசை பார்த்து போகணும், தனியாக போகணுமா குடும்பத்தோடு சேர்ந்து போகணுமா, போனால் அப்படியே செட்டில் ஆகிடுவோமா திரும்ப இங்கே வருவோமா அப்படின்னு கேள்விகள் இருந்தது சொன்னால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் உங்களுக்கு விடை கிடைக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் தெரிந்த விஷயங்களை செய்யணும், திட்டமிட்டு செயல்படணும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கு கை கொடுக்க போகிறது. லாபம் கிடைக்க போகிறது, நல்ல பெயர் கிடைக்க போகிறது, மனசோ உடம்போ ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைய நாள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போகணும், யாரையும் எதற்காகவும் கோபித்து கொள்ளவோ பகைத்து கொள்ளவோ கூடாது. கும்பராசி என்பர்கள், இன்றைய நாள் நீங்கள் குடும்ப நபர் தேவையை பூர்த்தி பண்ணுவீங்க, வாழ்க்கை துணை எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுவீங்க, நல்ல விஷயங்களை தொடர்வீங்க, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை புரிந்து கொண்டு தவிர்க்கணுன்ற முடிவுக்கு வருவீங்க. அந்த சுய பரிசோதனைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தானாகவே இன்றைக்கு நடக்கும். நடந்து கெட்டதெல்லாம் விட்டுட்டு நல்லதெல்லாம் செய்கிற மாதிரி, அதுபோல் யாருக்கு என்னெல்லாம் செய்யணுமோ பெண்டிங் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் செய்கிற மாதிரி, வாங்கிய கடனை அடைக்கிறதுக்கான பணம் வந்துருச்சு, ஆனாலும் அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணலாம், அவங்க தான் கேட்கலையே, இல்லை கொஞ்சம் குறைந்த வட்டி தானே அல்லது வட்டி இல்லாத கடன் தானே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு முக்கியத்துவம் தருவீங்க. இதெல்லாம் இன்றைய நாளின் பலனாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சதய நட்சத்திரக்காரங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய சக்தி கிடைக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பண வரவானது இன்றைக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் செலவு பண்ணுறதுக்காக பணம் வரும்ன்றது நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. மீனராசி என்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசியிலேருந்து 2ஆம் இடத்திற்கு போக போகிறாரு. சந்திரன் மனோகாரகன்னு சொல்லுவோம். அப்போது உங்களுக்கு பிடித்த ஒரு நபர் வெளியில் போகிறார், வேலை பார்க்குறதுக்காக படிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வாழ்க்கை துணையாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், தடுக்கக்கூடாது. அதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணுறது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது. எல்லோரும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், முன்னேறிட்டே இருக்கணும். அதை நம்ம தடுக்கவே கூடாது. அப்படியாக இன்றைய நாளில் தானாக நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு தேவை. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியத்தில் குறிப்பாக ஆகார விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்திரட்டாதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது, நீங்கள் எப்பயோ வாங்கி போட்ட சொத்து எங்கேயோ இருக்குன்னா அடுத்து வரக்கூடிய விடுமுறை நாளில் அதை போய் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறது. பூர்வீகத்தில் ஒரு வீடு இருக்குன்னா அது பாடடைஞ்சு போயிடாமல் அப்பப்போ போய் அங்கே இருந்து புழங்கிட்டு வர்றது அப்படின்ற விஷயங்களை பிளான் பண்ணுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது பிற்பகல் 1:30 மணி அளவு வரைக்கும் ஜென்ம நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் காலை நேரத்தில் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறுவது நல்லது. இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். நாளைய விசேஷத்திலே நாளைக்கு வாஸ்து நாளாக இருக்கிறது. வீடு கட்டிடங்கள்லாம் கட்டுவதற்கு, மனை கோலுவதற்கு, இதற்கெல்லாம் உகந்த நாளாக நாளைக்கு இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ளணும். அதே மாதிரி நாளைக்கு அஷ்டமி, நாளைக்கு வரக்கூடிய அஷ்டமி பீஷ்மாஷ்டமின்னு சொல்லி ரொம்ப விசேஷமான ஒரு நாள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.